நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பெர்ஃப்யூம் மேக்கிங் பார்ட் 2. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல். இதுக்கு முன்னாடி தியரி எப்படி ஒரு பெர்ஃப்யூம் பண்ணணும் அப்படின்ட்டு டீட்டெயிலாக அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ பெர்ஃப்யூம் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி ஒரு கப்பில் நம்ம தேவையான எல்லா விஷயத்தையும் நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி 2 விதமாக நம்ம வந்து பெர்ஃப்யூம் பண்ண போகிறோம். ஒன்று வந்து பெர்ஃப்யூம் ஆயில். நிறைய பேருக்கு வந்து ஆல்கஹால் வந்து செட் ஆகாது. அதனால் நம்ம வந்து பெர்ஃப்யூம் ஆயில் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம கையில் எங்கெங்கே பெர்ஃப்யூம் வேணுமோ அங்கே நம்ம ரப் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும் வாசனை. ஸோ பெர்ஃப்யூமை பொறுத்த வரைக்கும் நிறைய பிராண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சிக்னேச்சர் பெர்ஃப்யூம் வச்சுருப்பாங்க. நான் இப்போ எக்ஸாம்பிள் இப்போ சினிமா ஆக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்கள்ல, அவங்களுக்கு சில பெர்ஃப்யூம்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒருத்தங்க ஒரு பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணால் அவங்க ரொம்ப ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அது என்ன பெர்ஃப்யூம்ன்ட்டு. ஸோ நான் வந்து இன்றைக்கி மஸ்க் ஃப்ராக்ரன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இது வந்து எக்ஸாம்பிள் தான். இந்த காம்பினேஷன் ஆஃப் எசென்ஷியல் ஆயில் ஆர் காம்பினேஷன் ஆஃப் ஃப்ராக்ரன்ஸ் இதை வச்சு தான் நிறைய கம்பெனிஸில் சிக்னேச்சர் பெர்ஃப்யூம் அப்படின்னு அவங்க மேக் பண்ணி வச்சுருப்பாங்க. சேம் ஃபார்முலேஷனை சேம் அமௌண்ட்டில் மிக்ஸ் பண்ணிவிடுவாங்க, அதுதான். ஸோ நீங்கள் உங்களோட சிக்னேச்சர் பெர்ஃப்யூம்க்கு நெக்ஸ்ட் வந்து நான் லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் எடுத்திருக்கேன். இந்த மெத்தட் தான்ட்டு இல்லை, 20 drops ஈக்குவல் டு 1 gram 1 ml. ஸோ ஆரஞ்ச் எசென்ஷியல் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து டாப் நோட்ஸ், ஹார்ட் நோட்ஸ், பேஸ் நோட்ஸ்னு நீங்கள் பிரிச்சுட்டு நீங்கள் அதில் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து 15 ml பாட்டில். உங்களுக்கு பிடிச்ச ஃப்ராக்ரன்ஸ்லாம் நீங்கள் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த 15 ml பாட்டிலில் அந்த ப்ரொப்போர்ஷன் இருக்குல்ல, அது நம்மளோட இஷ்டம் தான். உங்களுக்கு நிறையா ஸ்மெல் வேணும் அப்படின்னா நிறைய நீங்கள் எசென்ஷியல் ஆயில் ஃப்ராக்ரன்ஸ் எடுத்துக்கலாம். எனக்கு ரொம்ப லிமிட்டாக போதும் அப்படின்றதுனால நான் லிமிட்டாக தான் எடுத்திருக்கேன். 5 ml வந்து ஃப்ராக்ரன்ஸும் 10 ml வந்து ஆயிலும் எடுத்திருக்கேன். இந்த ஆயில் வந்து ஸ்மெல் இல்லாத ஆயிலாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி ஆல்மண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்மெல் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்போதுமே பெர்ஃப்யூம் நம்ம பண்ணிவிட்டு ஒரு 1 or 2 month அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த ஃப்ராக்ரன்ஸ் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிட்டோன்னா ஸ்மெல் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ உடனே நம்ம பிளெண்ட் பண்ணுறத விட நீங்கள் பெர்ஃப்யூம் பண்ணும்போது எல்லா ஃப்ராக்ரன்ஸ் உங்களுக்கு பிடிச்ச ஃபார்முலேஷன்லாம் ஃப்ராக்ரன்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு 1 or 2 monthக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து பெர்ஃப்யூம் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஆயில் அண்ட் பெர்ஃப்யூம் பிளெண்டை இந்த மாதிரி பாட்டிலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த ஸ்மெல் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த ஃபார்முலேஷன் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா திருப்பி அதே மெஷர்மெண்ட்டில் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அதே ஃப்ராக்ரன்ஸ் வந்து கிடச்சிட்டே இருக்கும் எப்பொழுதுமே. நீங்கள் இந்த ஆயில் வந்து ட்ராப்பரில் போட்டு வச்சுட்டு நீங்கள் டிஃப்யூசராக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பா டே இல்லை நைட்டு தூங்குறதுக்கு அந்த மாதிரி டைமில் கூட நீங்கள் டிஃப்யூசர்ஸில் வந்து இந்த ஆயில் போர் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட பெர்ஃப்யூம் ஆயில். இது நீங்கள் கையில் எங்கெங்கே வேணுமோ நீங்கள் வந்து பாயிண்ட்ஸில் வந்து ரப் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு பெரிய பெர்ஃப்யூம் பர்சன் கிடையாது. எனக்கு அந்த அளவுக்கு பெர்ஃப்யூம்ஸ் வந்து இஷ்டம் கிடையாது. ஏன்னா நமக்கு தலைவலிக்கு அப்படின்றத விட அந்த பெர்ஃப்யூம் பிடிக்காதவங்களுக்கு தலைவலிக்கும். ஸோ அந்த மாதிரி மற்றவங்கள வந்து ஒரு மாதிரி இன்கன்வீனியண்ட்டாக ஒரு மாதிரி தலைவலிக்கும், அந்த மாதிரி பண்ண வேண்டாம். நான் மோஸ்ட்லி பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறதில்ல. ஒரு ஸ்மெல் எனக்கு ஞாபகம் இருந்தது. ஸோ அந்த ஸ்மெல் வந்து கண்டிப்பாக பிளெண்ட் பண்ண முடியாது. பட் அதுக்கு நியராக எப்படியாச்சும் பிளெண்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கற்றுக்க ஆரம்பித்தது தான் இந்த பெர்ஃப்யூம் மேக்கிங். இப்போலாம் வேறு லெவல். ஒரு பெர்ஃப்யூமை வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்தாலே அதில் உள்ள சில நோட்ஸ் எல்லாம் என்னால் சொல்ல முடியும். அந்தளவுக்கு ஐ லேர்ன்டு.
ஸோ இன்றைக்கி வந்து நம்ம செகண்ட் பண்ண போகிறோம். கொஞ்சம் லாங் எசென்ஷியல் ஆயில் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். பட் ப்ரப்போர்ஷன் நான் வந்து சொல்லலை. ஏன்னா இது வந்து என்னோடய ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட் ஃப்ராக்ரன்ஸ் அதனால். ஸோ லாங் எசென்ஷியல் ஆயில், ஆரஞ்ச் அண்ட் லெமன் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு லாவெண்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பிளெண்ட்ஸ்லாம் நம்மளோட இஷ்டம்தான். உங்களுக்கு வந்து லாவெண்டர் மட்டும்தான் வேணும்னா நீங்கள் லாவெண்டர் மட்டும் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ பண்ணுறது செகண்ட் மெத்தட் வந்து ஆல்கஹால் மெத்தடு. ஆல்கஹால் வந்து எத்தில் ஆல்கஹால் யூஸ் பண்ணுவாங்க, மெத்தில் ஆல்கஹால் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பொதுவாகவே உங்களுக்கு பெர்ஃப்யூம் பேஸ்னு கேட்டால் கிடைக்கும். இந்த பெர்ஃப்யூம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 monthsக்கு முன்னாடியே பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் நான் இன்றைக்கி மிக்சிங்கில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் 100 ml வந்து பெர்ஃப்யூம் பண்ணுறீங்க அப்படின்னா 60% வந்து ஆல்கஹால், 30% வந்து பெர்ஃப்யூம், 10% வந்து சாஃப்ட்னர், அதாவது மாய்ஸ்சரைசர் மாதிரி ஸ்கின்னுக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாத அளவுக்கான மாய்ஸ்சரைசர். நான் இன்றைக்கி வந்து ப்ரொப்ளீன் கிளைகால் ஆட் பண்ணுறேன். எனக்கு வந்து ஸ்மெல் ரொம்ப மைல்டாக இருந்தால் போதும். ரொம்ப அடிக்கிற மாதிரி இருந்தால் மற்றவங்களுக்கும் அது தொந்தரவாக இருக்கும். அதனால் நான் ரொம்ப மைல்டாக தான் ஆட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இதில் சாக்லேட் ஆட் பண்ணுறேன். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 12 grams தான் ஆட் பண்ணுறேன். அதுவே போதும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு மைல்டு ஸ்மெல் இருந்தால் போதும். இன்கேஸ் நமக்கு வேணும்னா அப்புறம் ரொம்ப டைம் கழித்து வேணால் நம்ம மறுபடியும் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஒரே மட்டும் நம்ம ரொம்பையும் திக்காக அந்த எப்படி சொல்ல, அந்த ஃப்ராக்ரன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அது கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சாண்டல்வுட் ஆட் பண்ணுறேன். சாண்டல்வுட் எசென்ஷியல் ஆயில். ஸோ நான் வந்து டாப் நோட், பேஸ் நோட், ஹாட் நோட் அப்படின்னு பிரிச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட ஃபார்முலேஷனில் பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே எனக்கு இஷ்டமான ஃப்ராக்ரன்ஸ்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இது வந்து மொத்தமே 12 grams தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து 30 grams வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கப் எடுத்துக்கலாம். கொஞ்சம் போர் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு கப்பு. இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ராக்ரன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மொத்தமாக 11 grams ஆஃப் ஃப்ராக்ரன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோடய பிளெண்ட். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து சுத்தமாக பெர்ஃப்யூம் பர்சன் இல்லை. நான் நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். என்னவோ தெரில, பெர்ஃப்யூம் மட்டும் நான் சின்ன வயசுலேருந்தே அந்தளவுக்கு எனக்கு பெர்ஃப்யூம் பர்சன் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து 10 grams ஆஃப் ப்ரொப்ளீன் கிளைகால். ப்ரொப்ளீன் கிளைகால் எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்கின்னில் அலர்ஜி, அப்புறம் ஸ்கின்னில் வந்து தேவையில்லாத இரிட்டேஷன் ஆக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு சாஃப்ட்னராக தான் நம்ம வந்து ப்ரொப்ளீன் கிளைகால் ஆட் பண்ணுறோம். நான் இதை ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்கஹால் பேஸ். இது வந்து வெட்டிவேர் பேஸ் பண்ண ஒரு ஆல்கஹால் பேஸ். ஆல்கஹால் வந்து கெமிக்கல் தான். பட் இந்த மாதிரி ஒரு சில நல்ல குணங்களை வச்சு நம்ம அதை கொஞ்சம் நல்ல விஷயமாக நம்ம அதை வந்து எடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஸோ மீதி 100 grams நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது 12 grams ஆஃப் ஃப்ராக்ரன்ஸ், 10 grams ஆஃப் ப்ரொப்ளீன் கிளைகால், மீதி வந்து ஆல்கஹால். ஸோ மொத்தமாக சேர்த்து நமக்கு வந்து 100 ml இருக்குது, 100 gram இருக்குது. நான் வந்து கிராமில் தான் எடுக்கிறேன். ஏன்னா எம்எல் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்மெல்ஸ் வந்து மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் அதே ஸ்மெல் நம்ம பண்ணணும் அப்படின்னா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இதை வந்து பிளெண்ட் பண்ணணும். இது வந்து டோட்டலாக பிளெண்ட் ஆகணும். பெர்ஃப்யூம் வந்து உடனே நமக்கு ஸ்மெல் தரதை விட 1 month கழித்து வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்மெல் கொடுக்கும். இதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு மிஷினில் வச்சு பிளெண்ட் பண்ணுவாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். பட் நமக்கு வந்து பிளெண்டர் இருக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நல்லா இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கணும். ஒரு 1 minute நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு பெர்ஃப்யூமோட ஸ்மெல்லை வந்து தெரிஞ்சுக்கணுன்ட்டு பெர்ஃப்யூம் கற்றுக்க போய் இன்றைக்கி வந்து பெர்ஃப்யூம் பிஸ்னஸே பண்ணலாம் போல் இருக்குது. அவ்வளோ ஐடியாஸ் இருக்குது பெர்ஃப்யூம் பற்றி. பெர்ஃப்யூம் பண்ணுறது முக்கியம் இல்லை, அதோட பேக்கேஜிங், ஸ்ப்ரே அதெல்லாம் ரொம்ப முக்கியம். நான் வந்து பர்சனல் யூஸ்க்கு தான் பண்ணுறேன்.
நான் எனக்கு பிஸ்னஸாக பண்ணுற ஐடியா இப்போதைக்கு இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பிளெண்ட் ஆயிடுச்சு. நான் அமேசானில் வந்து கண்டெய்னர்ஸ் தேடும்போது பாட்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 450, 550 கொஞ்சம் நல்ல பாட்டில் பார்த்தா அந்த ரேஞ்சுக்கு இருந்தது. பட் பர்சனல் யூஸுன்றதுனால நான் இந்த மாதிரி நார்மலான ஸ்ப்ரே பாட்டில்லே நான் யூஸ் பண்ணுறேன். யாருக்காச்சும் கிஃப்டிங் பர்பஸ் அப்படின்னா கொஞ்சம் நல்ல பாட்டில் வாங்கி போடுறது வந்து நல்லது. ஸோ எனக்கு சிக்னேச்சராக ஒரு பாட்டில் வந்து நான் பார்த்துட்ருக்கேன். கொஞ்சம் கூடிய சீக்கிரத்தில் அதை நான் கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்டேன்னா அந்த பேக்கேஜிங் போட்டால் சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து செகண்ட் டைப் ஆஃப் பர்ஃப்யூம். ஸோ பர்ஃப்யூம்க்கு 10,000, 20,000, லேக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த அந்த பிளெண்ட் இருக்குல்ல, அந்த ஃப்ராக்ரன்ஸ் பிளெண்டு தான் விஷயம். அதை வச்சு தான் அவங்க சிக்னேச்சர் பர்ஃப்யூம் வந்து மேக் பண்ணுறாங்க. அங்கே உள்ளே போய் தான் பார்த்தா தான் தெரியும் அது உண்மைக்குமே சிக்னேச்சராக இல்லை மொக்க பிளெண்டு வந்து அவ்வளோ சூப்பராக வாசனை அடிக்குதான் நமக்கு தெரியாது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பாட்டில் வந்து ஒரு 500 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு அதுக்கு நம்ம 1/4 லிட்டர் நம்ம வந்து பேஸ் வந்து வாங்கிட்டு போயிடலாம். அதனால் நான் பாட்டிலில் இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணல. ஸோ நம்ம பர்சனல் யூஸ்க்கு இதுவே சூப்பராக இருக்கும். இந்த ஸ்ப்ரே பாட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். டெய்லி யூஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்மெல் என்னோடய ஃபேவரட் ஸ்மெல். நியர் டு தட் ஸ்மெல் ஐ லைக் பிஃபோர். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்மெல். எப்போதும் யூஸ் பண்ண மாட்டேன். எப்போவாச்சும் யூஸ் பண்ணணும்னு தோணும்போது ஐ வில் யூஸ் பெர்ஃப்யூம். ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. மீன் அ லாட் டு மீ. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ரீயூசபிள் பாட்டில்ஸ் கிடைக்கும். அப்படி கிடைச்சாலும் இதை போட்டு வச்சுக்கோங்க. இது ரீயூசபிள் கிடையாது. பெர்ஃப்யூமோட கலரே ரொம்ப அழகாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.